ஒன்றும் புரியவில்லை. கோகுலத்தில் எப்படி இப்படி ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்தது? அப்பா, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது எனது தோழர்கள் தண்ணீர் அருந்து சென்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய ராட்சச பறவை தெரிந்திருக்கிறது. பறவையா? ஆமாப்பா, அந்த பறவை தான் 2 சித்திகள் மீதும் நெருப்பை பொழிந்தது. இவர்கள் கண்ட பறவை கம்சனின் அசுரன் பகாசுரன் இல்லையே? அசுரனா? பிரபு, பிரபு, தாங்கள் எந்த நிலையிலும் தமது பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கோபிகைகளுக்கு ஏன் இந்த நிலைமை பிரபு? இவ்வளவு துக்கம், இவர்கள் ஏன் இத்தனை வேதனை அனுபவிக்க வேண்டும்? எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். யார் எதனை செய்தாலும் தங்களது கர்மங்களுக்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். லத்திகாவும் நந்தினியும் முந்தைய ஜென்மத்தில் பகாசுரனின் மனைவிகள். அதன் காரணமாக இன்று அவர்கள் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். பகாசுரனின் மனைவியா? ஆம் தேவி. முந்தைய ஜென்மத்தில் பகாசுரன் ஹயக்ரீவரின் மைந்தனாவான். அவனை அழிப்பதற்காக நான் மச்சாவதாரம் தரித்தேன். ஆதலால் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக தனது 2 பத்தினிகளோடு சேர்ந்து உலகில் உள்ள அனைத்து மீன்களையும் அழிக்க புறப்பட்டார். அதே காரணத்தோடு அவர்கள் ஒரு நாள் முனிவர் ஜலானியின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். முனிவர் ஜலானி மீன்களை எனது ரூபமாக பாவித்து அவற்றுக்கு சேவை புரிந்து வந்தார். தேவி, ஒரு நாள் பகாசுரன் தனது 2 மனைவிகளுடன் சேர்ந்து முனிவர் ஜலானியின் ஆசிரமத்தை வந்து சேர்ந்தான். மகாராஜா, இந்த மீன்கள் துடிதுடிக்கப் போவதை கண்டால் மிகவும் ஆனந்தமாக உள்ளது. நிச்சயமாக. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மீன்களையும் நான் கொன்று குவிக்காத வரையில் அந்த மச்ச அவதாரம் எடுத்த விஷ்ணுவை நான் பழிவாங்கும் காரியம் முடியவே முடியாது. நிறுத்து பகாசுரா! நீ நான் வளர்த்து வந்த மீன்களை கொன்று மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கிறாய். அதற்காக நான் உன்னை சாபமிடப் போகிறேன். நீ நிரந்தரமாக ஒரு ராட்சத பறவையாக மாறிவிடுவாய். உனது இந்த அன்பு மனைவிகள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் மீன்களாக பிறப்பார்கள். அதன் பின் நீ பறவையின் ரூபத்தில் இவர்களை கொன்று விடுவாய். நான் உனக்கு சாபமிடுகிறேன், சபிக்கிறேன். எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள். தேவி, அவர்களது அக்கர்மத்தின் காரணமாக லத்திகாவும் நந்தினியும் இன்று இந்த கடும் வேதனையை அனுபவிக்கிறார்கள். முடியவில்லை. ஆனால் பிரபு, முனிவர் ஜலானியோ லத்திகா மற்றும் நந்தினி ஒவ்வொரு ஜென்மத்திலும் மீனாக பிறப்பார் என்று சபித்தார். ஆனால் இவர்கள் கோபிகையாக ஜென்மம் எடுத்தது எப்படி? தேவி, லத்திகாவும் நந்தினியும் மன்னிப்பு கோரிய பிறகு அவர்களுக்கான உபயத்தையும் அவரே கூறினார். அவர்கள் துவாபர யுகத்தில் இருவரும் கோபியர்களாக ஜென்மம் எடுத்து அவர்கள் பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை புரியும் போது அவர்களுக்கான முக்தி கிட்டும். தேவி, கண்ணா, எங்களால் வலி தாங்க முடியவில்லை. ஏதாவது செய் கண்ணா.
தேவி, இந்த உலகத்தில் கர்ம சக்கரமானது அழிவற்றது. எந்த மனிதனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலத்தில் என்ன கர்மம் செய்திருந்தாலும் அதற்குண்டான பலனை அவசியம் அடைந்தே தீருவான். ஆதலால் மனிதர்கள் எந்த கர்மத்தையும் செய்வதற்கு முன் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது அவனுக்கு அவன் கர்மத்திற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பது. அதன் பின் அவன் விருப்பமே அது நன்மையா அல்லது தீமையா என்பது. கண்ணா, கம்சன் எத்தனை அசுரர்களை அனுப்பினான். ஆனால் கோகுலத்தில் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் இன்றோ எவ்வளவு பெரிய பாதிப்பு. அந்த பகாசுரன் மட்டும் என் கண் முன்னால் தோன்றினால் அவனை உயிரோடு விடமாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. ஒருவேளை கம்சன் மாமா பகாசுரனை கோகுலத்தை அழிப்பதற்காக அனுப்பியிருந்தால் ஏன் பகாசுரன் கோகுலத்தில் உள்ளே வராமல் சென்று விட்டான்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? பகாசுரன் கோபிகை மீது நடத்திய ஆபத்து ஆரம்பமாக இருக்குமோ? பகாசுரன் அப்படி என்றால் மீண்டும் கோகுலத்திற்கு ஆபத்தா? வாருங்கள் நண்பர்களே, நாம் பகாசுரனிடம் இருந்து கோகுலத்தில் இருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். கோகுலவாசிகளே, சிறிது நேரம் மட்டும் இந்த அசுரனின் ஆபத்து விலகியது. ஆனால் ஒன்று, இந்த ஆபத்து முழுவதும் நீங்கிவிடவில்லை. நாம் அனைத்திற்கும் தயாராக வேண்டும். அப்பா, இன்னும் ஆபத்து நீங்கவில்லை அப்பா. நீ ஏன் அப்படி சொல்கிறாய்? ஆமாப்பா, நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்தோம். பகாசுரன் இந்த பக்கம் தான் வந்து கொண்டிருக்கிறான். இப்படி அனைவரும் வெட்ட வெளியில் நின்று கொண்டிருப்பது ஆபத்தில் முடியும். எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு செல்லுங்கள். விரைவாக செயல்படுங்கள். உடனே செல்லுங்கள். விரைவாக செல்லுங்கள். விரைவாக. உடனே செல்லுங்கள். உடனே. கண்ணன் சொல்வது உண்மைதான். பகாசுரனின் நெருப்பிலிருந்து தப்பிப்பது ஒரே ஒரு வழிதான். அது நம் வீடுகள் மட்டும்தான். வாங்கள் அனைவரும். கோகுலவாசிகளே, நேரம் வந்துவிட்டது. இப்போது நரகத்தின் நெருப்பை விட பகாசுரனின் நெருப்பில் எரிவதற்கு. அம்மா, அப்பா, பகாசுரன் எந்நேரமும் வந்து சேரலாம். செல்லுங்கள், செல்லுங்கள். நீங்களும் உள்ளே செல்லுங்கள். கண்ணா, என்ன கூறுகிறாய் நீ? எங்கள் உயிர் மட்டும்தான் ஆபத்தில் இருக்கிறதா? உனக்கு இல்லையா? ஆனால் அம்மா, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியம் மிச்சம் இருக்கிறதே. நான் இப்பொழுது பார்த்தாக வேண்டும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களே என்று. கண்ணா, நீ கூறுவதை நான் கேட்க மாட்டேன். அவரவர் பாதுகாப்பை அவரவர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் அனைவரும் இருப்பார்கள். நீ உள்ளே வா. வா பலராமா. தாமோதரா, இந்த அசுரனிடமிருந்து தப்பிப்பதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். தாங்கள் நிம்மதியாக இருங்கள் நந்தரே. நான் இருக்கும்போது கோகுலவாசிகளுக்கு கேடேதும் நேராது. நந்தரே, தாங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள்? தாமோதரன் அண்ணா, உள்ளே வாருங்கள். இல்லை யசோதா, கோகுலத்தின் இந்த பேராபத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும். நான் எதையும் கேட்க மாட்டேன். அனைவரும் உள்ளே வாருங்கள். வாருங்கள், செல்லலாம். ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். பகாசுரன் வந்து விட்டான். எங்கு வேண்டுமானாலும் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று ஒரு கோகுலவாசிகள் கூட உயிருடன் தப்பிக்க முடியாது. நாராயணா, யசோதா, நான் கோகுலவாசிகளை தவிக்க விட்டுவிட்டு என்னால் இப்படி வீட்டில் அடைபட்டு இருக்க முடியாது. நான் சென்றாக வேண்டும். இல்லை, இல்லை, வேண்டாம். எனக்கு உங்களுடைய கவலை புரிகிறது. ஆனால் உங்களுடைய உயிரை நான் ஆபத்தில் விட விரும்பவில்லை. கன்றுக்குட்டி, நான் சொல்வதை புரிந்து கொள் யசோதா. எனது உயிர் கிராமவாசி உயிர்களை விட பெரியதல்ல. இல்லை, நான் விட மாட்டேன். உங்களை விட பெரியது எனக்கு வேறு எதுவும் இல்லை. நான் உங்களை போக விட மாட்டேன். இது கன்றுக்குட்டியின் குரல். நான் அதை காப்பாற்றியாக வேண்டும். கண்ணா, 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 கதவை திற. சொல்வதை கேள் கண்ணா. அம்மா, அப்பா, தாம் இருவரும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஒன்றும் நேராது. வேண்டாம் கண்ணா, கதவை திறந்து
என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. கதவை திற. கண்ணா, என்னால் இப்பொழுது கதவை திறக்க முடியாது. அப்பா, நான் விரைந்து சென்று கன்றுக்குட்டியை காப்பாற்றி விட்டு வருவேன். கண்ணா, கண்ணா, இந்த கண்ணன் எங்க செல்கிறான்? பலராமா, கண்ணன் ஆபத்தில் இருக்கிறான். வந்து கதவை திற, விரைந்து வா. அப்பா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். பலராமன் இருக்கும் வரையில் அவனுக்கு யாராலும் கேடு விளைவிக்க முடியாது. நான் இப்பொழுதே கண்ணனை அழைத்து வருகிறேன். பலராமா, சொல்வதை கேள். பலராமா, கடவுளே, யாரங்கே? யாராவது இருக்கிறீர்களா? கதவை திறங்கள். கதவை திறங்கள். கன்றுக்குட்டி, உனக்கு ஒன்றும் நேராது. கன்றுக்குட்டி, உனக்கு ஒன்றும் நேராது. நான் வந்து விட்டேன். கண்ணா, கண்ணா, கண்ணா. கண்ணா, விரைவாக செயல்படு. பக்காசுரன் மட்டும் நம்மை பார்த்து விட்டால் பெரிய ஆபத்தாகிவிடும். கண்ணா, என்ன பேச்சு இது கண்ணா? நான் உன்னை தனியாக இங்கே விட்டு எப்படி செல்ல முடியும் கண்ணா? கன்றுக்குட்டியை அழைத்துக் கொண்டு நீ போ. அதுவரை நான் இந்த அசுரனை பார்த்துக் கொள்கிறேன். பலராமண்ணா, நான் மிகச் சிறியவன். என்னால் கன்றுக்குட்டியை இழுத்து செல்ல முடியாது. நீங்கள் தான் கன்றுக்குட்டியை இழுத்து செல்ல முடியும். கண்ணா, நீ இருக்கிறாயே. சரி, நான் இப்பொழுதே சென்று இப்பொழுதே வருகிறேன். விரைவாக பலராமண்ணா. யார் இது? என்னையே தடுக்க பார்க்கிற சிறுவன் யார் இது? இவன்தான் அந்த துணிச்சல் மிக்க பாலகன். இவனால் தான் எனது தங்கை பூதனாவின் மரணம் ஏற்பட்டது. சிறுவனே, இன்று நான் உன்னையும் உன் துணிச்சலையும் அழித்துவிடப் போகிறேன். எனது அசுர நெருப்பிலிருந்து தேவர்களால் கூட தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தப்பிப்பாய் சிறுவனே? இந்த அசுரன் என் பேச்சை கேட்கவே இல்லையே. நெருப்பை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறான். பக்காசுரா, நீ சிறிது நேரம் உன் நெருப்பு விளையாட்டு நிறுத்திக் கொண்டு என் பேச்சை கேட்க போகிறாயா இல்லையா? பலம் இருக்கும் ஆணவம் அனைத்து அசுரர்களின் சுபாவம். இது அவர்கள் ஆணவத்தால் எதுவும் கேட்பதில்லை. அம்மா சொல்லுவாள், எதிரிகளின் சக்தியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, அதன் பிறகு அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று. நந்தரே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? கண்ணன் ஆபத்தில் சிக்கி இருப்பானே. தைரியமாக இரு, கண்ணனுக்கு ஒன்றும் நேராது. யார் அங்கே? கதவை திறந்து விடுங்கள். யாராவது இருக்கிறீர்களா? கதவை திறங்கள். நந்தரே. தாமோதரா, தாமோதரா, சீக்கிரம் கதவை திற. சரி நந்தரே, திறங்கள் சீக்கிரம். தாமோதரா. கண்ணா, கண்ணா. நந்தரே, திறக்காது. நானும் வெளியில் போகும் வழியைத்தான் தேடுகிறேன்.
பலராமன் முக்கியமான வாசலை பூட்டிவிட்டு வெளியில் சென்று விட்டான். நந்தரை, தாங்கள் ஏதாவது செய்யுங்கள். ஏதாவது செய்து நமது குழந்தைகளை காப்பாற்றுங்கள். யசோதா, தைரியமாக இரு. நம் பிள்ளைகளுக்கு எதுவும் நேராது. தாமோதரா, நம் இருவரும் சேர்ந்து இந்த கதவை உடைத்து விடுவோம். பிரபு சத்யநாராயணா, எனது 2 பிள்ளைகளையும் காப்பாற்று. அவர்களை காத்தருளுங்கள். எங்கு ஒளிந்தான் அந்த பயமறியா பாலகன்? எனது முன்பு வா. உன்னால் தான் எனது தங்கை பூதனா மரணம் அடைந்தாள். நீ எங்கு வேணாலும் ஒளிந்திரு, ஆனால் இன்று நான் உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். விடமாட்டேன் உன்னை. எனது முன்பு வா. பூதனா அவளாகவே இறந்து போனால் நான் அவளை எதுவும் செய்யவில்லையே. ஆனால் இந்த முட்டாள் பகாசுரனுக்கு யார் சொல்லி புரிய வைப்பது? இவன் புரிந்து கொள்ள மறுக்கிறான். வாயை திறந்து நெருப்பை உமிழ்கிறான். பாலகனே, எனது முன்பு வா. இல்லை என்றால் இந்த கோகுலவாசிகளையும் இந்த கோகுலத்தையும் அழித்து விடுவேன். பாலகனே, என் முன் வா. இப்பொழுது நான் பகாசுரனை தடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் கோகுலவாசிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆனால் நான் என்ன செய்வது? எப்படி அழிப்பது இந்த பகாசுரனை? நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரர் எண்ணுவதிலும் ஒரு உண்மை இருக்கிறது. இச்சமயம் அவர் அருகில் மணல் குன்றுகளை தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் பக்காசுரனை வலிமையான சுதர்சன சக்கரம் போல திவ்ய சக்தியால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். இப்பொழுது என்ன ஆகும் பிரபு? தேவரிஷி, இவ்வுலகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் தமக்கு தாமே திவ்யமானதாகும். அதனால் மனிதனுக்கு அவன் குணம், தர்மம் மற்றும் இயல்பை பற்றிய ஞானம் இருந்தால் அப்போது மண்ணின் ஒரு பிடி கூட சுதர்சன சக்கரம் போன்ற பிரபாவத்தை வெளிப்படுத்தும். அத்துடன் தகுதியற்ற மனிதனின் கையில் இருந்தால் சுதர்சன சக்கரம் கூட தனது சக்தியை இழந்துவிடும். தேவரிஷி, நாராயண நாராயண. இதன் அர்த்தம் இதுதானே பிரபு? பரம அவதாரம் எந்த பொருளை தேர்ந்தெடுத்தாலும் அது பரம அஸ்திரமாக மாறிவிடும். தாங்கள் கூறுவது சரியே தேவரிஷி. நாராயண நாராயண. அம்மா சொல்லுவாள், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஆயுதம் அல்ல மன வலிமை வேண்டும் என்று. ஏனென்றால் சக்தி ஆயுதத்தில் அல்ல, மனிதனின் உள்ளில் தான் இருக்கிறது. இப்பொழுது முதலில் பகாசுரன் கோகுலத்தை தாக்குவதற்கு முன் நான் அவனை நிறுத்தியாக வேண்டும்.